சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே என் மனதை தொட்ட சம்பவம் அப்படிங்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாமா இருந்தாங்க. அதாவது முதியவர். அவர் நல்லபடியாக 60வது கல்யாணம், 80வது சஷ்டியத்தை பூர்த்தி எல்லாமே பண்ணிட்டாங்க. பூர்த்தி ஆகிடுத்து அவளுக்கு. ஆனால் அவருக்கு ரிட்டையர்டு பென்ஷன்லாம் வராது. சும்மா சொற்பமான ஒரு வேலை. ஏழ்மையாக இருந்தாலுமே பையனை நல்லபடியாக பண்ணி கொடுத்து பேரம்பேத்திலாம் பார்த்துட்டார். எல்லாமே முடிச்சாச்சு. ஆனால் அந்த ஒரு ஏக்கம்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன், அதுக்கு தான் இந்த கதை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கல்யாணம் 80க்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 நாள் ஆகுது. மருமகள், பையன், பேரம்பேத்தி எல்லாம் ஊருக்கு கிளம்புறா. அவருக்கு மொய் ஒரு 50 100 ஆத்தம்ட்டுக்கு பண்ணினதுனால ஒரு 100 200 ஒரு 1000த்துக்குள்ளே இருந்தது. அதுக்கு கொடுக்க வேண்டிய பால் காசு யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் புடவைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. நாட்டு பொண்ணுகிட்ட புடவை கொடுத்துட்டா, பிள்ளைக்கு யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. எனக்கெல்லாம் இனிமேல் எதுக்குமா இவ்வளோ புடவை அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டார். ஆனால் பேரம்பேத்திக்கு கொடுக்க முடியலையே, கையில் பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்குது மனசுக்குள்ளே. அதை தான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு. ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம்னா ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறதுக்கும் தயக்கப்படுறார், பிள்ளைகிட்ட கேட்குறதுக்கும் தயக்கப்படுறார். அப்போ சன்னதி வாசலில் இப்படி உட்காந்துட்டுருக்கப்போ நட சாத்திட்டு போயிட்டார். அப்போ நட சாத்திட்டு போகவும் அவர் அங்கேயே உட்காந்துட்டார் கோவில்லே. அந்த வழியாக ஒருத்தர் காரில் இறங்கி சிவபெருமானை செவிக்க வரேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த வழியில் பார்த்து அவர் சொல்கிறார், அங்கே உட்காந்துருக்காரு, நீங்கள் சன்னதி சாத்திட்டா, அவர் இப்போ தான் 3 நாள் ஆகுது 80க்கு 80 கல்யாணம் பண்ணி. அதனால் நீங்கள் அவரை செவிச்சாலே அந்த இதை சிவபெருமானை செவிச்ச மாதிரி எல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமான எல்லாமே பரிபூர்ணமாக எல்லாம் பூர்த்தி ஆகிடுது. அதனால் அவர் 60 கல்யாணம் 80வது வயசு கல்யாணமும் பார்த்துட்டார். அதனால் அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே அந்த பெருமாள் ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி அப்படிங்கவும் அந்த தம்பதியர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லையே, ஒரு 10 ரூபா தாம்மா இருக்குது, நீ வச்சுக்கோமா அப்படிங்கிறார். கொடுக்கவும் நான் பொக்கிஷமும் பாக்கெட்டில் வச்சுட்டார் அந்த கூட சார். அப்போ அந்த பொண்ணு என்ன செய்கிறா, ஒரு கவரை வேண்டுகோளாக வச்சுக்கோங்க, உங்கள் இதுக்கு நான் வரல 80க்கு கல்யாணத்துக்கு, அதனால் வச்சுக்கோங்கன்னு பார்த்தோன்னே சரிம்மா அப்படின்ட்டு முதல்ல வாங்கிக்க மாட்டேங்க, அப்புறம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட வச்சு பிரித்து பார்க்குற ஒரு கட்டு 50 ரூபா தாள் அப்படியே பிரிக்காமல் இருந்தது. அழுகிறார், மலைமலையாக அழுகிறார். கற்பூர ஆராத்தி மனைவி சிவபெருமானுக்கு காட்டுறான். சிவனையும் பார்க்குறான், அந்த கார் போகிறதையும் பார்க்குறார். எவ்வளோ ஒரு இது. ஆற்று வாசலுக்கு பின்புறம் தான் அந்த மாமா வீடு. ரெண்டையுமே பார்க்குறான். அதாவது ஏக்கத்தை தனிப்பாய் போற்றிவோங்கிறப்பில் கையில் இருந்ததை அந்த குழந்தை பேரம்பேத்திக்கு வாங்கி கொடுத்துட்டாராம். அது அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆகையால் அவர் என்ன சொல்கிறார், எல்லா பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சூப்பராக வாழுங்க, ஆனால் புடவை வேட்டி வாங்கி கொடுக்குறதுக்கு 10 ரூபாவை கொடுத்தீங்கன்னா யாருக்கும் உதவுமே அப்படிங்கிறார் அவர். அதாவது இளம் இதுக்கு சொல்லலை அவர். பொருளாக வாங்கி கொடுத்துக்கலாம், தாலி வாங்கி கொடுப்பா, சில பேர் குடங்குத்து விளக்கு வாங்கி கொடுப்பா கல்யாணத்துக்கு, அவள் இஷ்டத்துக்கு. ஆனால் இந்த 80க்கு 80 வயசான ஒரு 60 80 பண்ணிக்கிறா பாருங்களேன், அதுக்கு போகிறப்ப ரூபாய் அவளுக்கு கொடுத்தா அவள் ஒரு செலவுக்கு வச்சுப்பாளே, இந்த ஏக்கம் தனியுமே அப்படிங்கிறார். உண்மைதானே நேர்களே? இது என் மனதை தொட்ட ஒரு இது. பெரியவாட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது நிறைய இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது அவர் மனசுக்குள்ளே தன்கிட்ட பணம் இல்லையே, பேரம்பேத்திக்கு கொடுக்கணுமேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் எப்படி பெருமாள் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு பாருங்க. கண்டிப்பாக உண்மை தானே நேர்களே?